மக்களே, இன்று நாம் திருக்குறள் 393ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள கல்வி அதிகாரத்தின் 3வது குறள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர். இந்த குறள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், கண்ணுடையவராக இருப்பது என்பது அறிவும் கற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு மரியாதை காட்டுவதாகும். அவர்கள் கற்றோரின் முகம் பார்த்து அவர்களை மதிக்கிறார்கள். மார்பப் உள்ளவர்களும் நல்ல பண்புகள் கொண்டவர்களும் இதைச் செய்வார்கள். எதிர்மறை மனம் கொண்டவர்கள் இப்படி நடத்த மாட்டார்கள். எவ்வாறு இந்த குறள் முக்கியம் என்றால், தகுதி உள்ள தலைவர்கள் மக்களை அறிந்து அவர்களை வழிநடத்தும் போது நம்பிக்கை பெறுவார். அறிவும் நுண்ணறிவும் கொண்டவர் சமூகத்தில் நலன் ஆகியார். உதாரணமாக, ஒரு பள்ளி முதல்வர் மாணவர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறார். அவர் ஒவ்வொரு மாணவரின் முகத்தை பார்த்து அவர்களில் என்ன சிறப்பு உள்ளது என்பதை அறிகின்றார். மற்றொரு உதாரணம், ஒரு மருத்துவ மேலாளர் மருத்துவர்களின் நலனை கவனித்து அவர்களின் கருத்துக்களை மதித்து நல்ல செயலை ஊக்குவிக்கிறார். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் நாமும் எங்கள் சூழலின் மக்களை அங்கீகரித்து அவர்களுக்கு ஆதரவு வழங்க முடியும். அதனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையுடன் செயல்பட்டு சமூகத்தில் சமாதானம் உருவாகும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக சொல்லும் செய்தி. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.